கேரண்டி இருந்தானா கேரண்டி இல்லாமல் போனானா. மறுபடியும் மடிக்கணி யாருடைய பணம்? அவங்க சொந்த பணம் கிடையாது. அவங்க என்னதான் ஸ்டிக்கரை ஒட்டினாலும் சரி. அருமையான மாணவர்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மடிக்கணி நீங்க கேரண்டி அவங்க தரப்போறதே இல்லை. நீங்க ஸ்டிக்கர் எடுத்தாலும் தரப்போறதில்ல, ஸ்டிக்கர் இருந்தாலும் தரப்போறது. ஜெயலலிதா கொடுத்த அருமையான மடிக்கணி நன்றாக இருந்தது. ஆனா இவர்கள் கொடுக்க போகும் மடிக்கணி நிச்சயமாக நன்றாக இருக்காது. இப்போ திட்டமா நான் தரேன் அதை. ஏன்னா இவங்க செய்த எந்த திட்டங்களும் சரியாக இல்லவே இல்லை. ஒரே ஒரு திட்டம் தான் நல்லா இருக்குது. ஒரே ஒரு திட்டம் நல்லா இருக்குது. என்ன திட்டம்? நல்ல கேள்வி கேட்டேன். இந்த டாஸ்மாக்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது சரியான திட்டம். எல்லாரையும் சீக்கிரம் மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருது. ஆனா இளைஞர்களை இன்னைக்கு பாட்டில் ஒவ்வொருத்தராக பொறுக்கி கொண்டு போய் கொடுத்தா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்களே. அதான் சொல்றேன். அவங்களுடைய திட்டம் ஒரே ஒரு திட்டம், அருமையான திட்டம். அவங்க நிறைவேற்றின திட்டம் எதுனா இது ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, மாணவர்களும் குடிக்கிறாங்க. அதாவது பெண் மாணவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய காணொலிலாம் நிறைய சும்மா நீங்க திறந்தாலே ஃபேஸ்புக்கை திறந்தாலே வருது. அதெல்லாம் பெண் மாணவ பிள்ளைகள், அதுவும் பள்ளி சீருடை அணிந்து கொண்டு பீர் பாட்டில். அப்போ எவ்வளோ அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. இவன் மடிக்கணி திட்டத்தை பற்றி எவனை கவலைப்பட போறானா? முட்டா போயிடுங்க.